பாருங்க இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு பாராசூட்ல இருந்து ஒரு குதிக்கிறார். இங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. என்ன இங்க இருக்கு? ஒரு பாராசூட் ஒரு விமானத்துல இருந்து இருக்கு, இது கிடையாது. ஒரு பாராசூட்ல இருந்து ஒரு பர்சன், ஒரு மனிதர் குதிக்கிறார். அதாவது விமானத்திலிருந்து ஒரு பாராசூட்ல குதிக்கிறார். மேல விமானம் போயிட்டு இருக்கு, ஃபிளைட் மேல போயிட்டு இருக்கு. அந்த ஃபிளைட்ல இருந்து ஒருத்தர் ஜம்ப் பண்றாரு, சரியா? குதிக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப குதிக்கிறாருன்னா டிராப்பிங் ப்ராப்ளம் வரும். இப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகும். முதல்ல பிசிக்கல் நேச்சர் ப்ராப்ளத்தை படிச்சிருவோம். ப்ராப்ளத்தை படிச்சுட்டு அதுக்குள்ள என்ன பிசிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இதெல்லாம் பார்க்க போறோம். 1 by 1 டீகோட் பண்ண போறேன், டீட்டெயிலா பண்ண போறேன். கரெக்டா பார்த்துக்கோங்க. ஒரு விமானத்துல இருந்து ஒருத்தர் பாராசூட்டை கட்டிட்டு குதிக்கிறாரு. அவர் 10 வினாடிகள் சுதந்திரமாக கீழே குதித்து 10 வினாடிகள் கீழே வந்து சுதந்திரமாக குதிக்கிறார். அதாவது ஃப்ரீ ஃபாலிங். 10 வினாடிகள் 10 செகண்ட்ஸ் என்ன பண்றாரு? சுதந்திரமாக குதிக்கிறார் என்றால் அவர் பேராசூட்டை ஓபன் பண்ணல. எவ்வளவு நேரத்துக்கு சுதந்திரமா குதிக்கிறாரு? 10 செகண்டுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். பின்னர் அவனது பேராசூட் திறக்கிறது. 10 செகண்டுக்கு அப்புறம் தான் பேராசூட் திறக்குது. இப்ப டைம் 0வா இருக்கும்போது கீழே குதிக்கிறாரு. அப்ப அவருடைய ஆரம்பத்து கட்ட திசை வேகம் 0. ஏன்னா பிளைட்டுக்குள்ளே இருந்து ஜம்ப் பண்றாங்க. அப்ப இது ஆரம்ப திசை வேகம் 0வா இருக்கும். எவ்வளவு டைமுக்கு கீழே விழுறாரு அவரு? நீங்க டைம் நோட் பண்ற, டிஸ்டன்ஸை நோட் பண்ணல. டைம் வந்து 10 செகண்டுக்கு சாணாக குதிக்கிறார். அப்ப அவரோட முடுக்கம் என்னவா இருக்கும்னா 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த முடுக்கம் வந்து கான்ஸ்டன்டா வந்துச்சுன்னா நம்ம இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்திக்கலாம் 10 செகண்ட். சரியா? முதல் 10 செகண்ட் இந்த ப்ராப்ளத்தை ரெண்டா பிரிப்போம். ஃபார் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். எத்தனை செகண்டுக்கு? முதல் 10 செகண்டுக்கு. அப்போ நம்ம முடுக்கம் என்னவா இருக்கணும்? ஜியா இருக்கணும். 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்கணும். இது முதல்ல டீகோட் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்றாருன்னா, அப்ப அவர் பேராசூட்டை திறக்கிறார். பேராசூட்டை திறந்ததுக்கு அப்புறம் பேராசூட் திறக்கிறதுனால நம்மளோட முடுக்கம் குறையும். பேராசூட் எந்த பாயிண்ட்ல திறக்கிறாருன்னா 10வது செகண்ட்ல பேராசூட்டை திறக்கிறார். இப்ப நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். இங்க ஃபிளைட்ல குதிக்கிற பாயிண்ட் 1ஆம் நம்பரு. 1ஆம் நம்பர்ல இருந்து 2ஆம் நம்பர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாரு. திஸ் இஸ் அ ஒய். இப்ப 2ஆம் நம்பர்ல பேராசூட் ஓபன் ஆகுது, திறக்கிறது. பேராசூட் திறக்கிறது. அப்ப இந்த பேராசூட் திறக்கிற அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த முடுக்கம் என்னவா மாறுதுன்னா 2.5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் மாறி அவன் நிகரம் கீழே இறங்கிறான். அவன் 2495 மீட்டர் உயரத்தில் இருந்து குதித்து, அவர் எந்த உயரத்திலிருந்து குதிக்கிறாரு? கீழே தரை இருக்கிறது. கீழே தரை இருக்கு. தரையிலிருந்து எவ்வளவு மீட்டர் உயரத்திலிருந்து குதிக்கிறாரு? 2495 மீட்டர் உயரத்திலிருந்து குதிக்கிறார். மொத்தமா 2495 மீட்டர். சரியா? அதுல குதிக்கிறார். ஜியை வந்து என்ன சொல்லிருக்கேன்? 9.81 எடுத்துக்கணும் இல்லையா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஜியை வந்து 10 எடுத்துக்க சொல்லிட்டான். இப்ப ஜி வந்து நான் 10 எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ல கொடுத்தது ஜி 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் எனில் தரையை அடையும் போது அவனுடைய திசைவேகம் என்னவா இருக்கும்? தரையில் அடையும் போது தரையிலிருந்து மோதுவாரா? அப்போ இங்க ஒரு திசைவேகம் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ பிசிக்கல் நேச்சரை பாருங்க. இது இருக்க பிசிக்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கணும். முதல் 10 செகண்டுக்கு அவர் ஃப்ரீயா விழுறாரா? அதை நான் எழுதிட்டேன். கேஸ் 1 எழுதிட்டேன். கேஸ் 2ல என்னன்னா பேராசூட் திறக்கிறது. பேராசூட் திறக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த செகண்ட்ல பேராசூட் திறக்கிறது? அட் t equal to 10 seconds. 10வது செகண்ட்ல பேராசூட் திறக்கிறது. பேராசூட் திறந்ததுக்கு அப்புறம் முடுக்கம் வந்து என்னவா மாறுது? 2.5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். முடுக்கம் எப்போதுமே கீழ் நோக்கிதான் இருக்கும். வினோதம். சரியா? சோ நான் டேட்டாவை கையில வச்சிருக்கிறேன்.
இந்த கொஸ்டின்ல வந்து இறுதி திசைவேகம் வேணும். இப்போ ப்ராப்ளம் ரெண்டா பிரிக்கிறேன். முதல் 10 செகண்டுக்கு பேராசூட் இல்லாம குதிக்கிறாரு. முதல் 10 செகண்டுக்கு முடுக்கம் வந்து 9.81, ரிமைனிங் டைமுக்கான முடுக்கம் வந்து 2.5. இதான் இப்போ கொஸ்டின். இப்போ நான் ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ண போறேன்னா, தனியாக இப்போ ஹைட் வைஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஹைட், ஒரு உயரம் வந்து டிராவல் பண்ணுவார். இந்த உயரம் எனக்கு தெரியாது. இந்த உயரத்தோட ஆரம்ப திசைவேகம் 0, இந்த உயரத்தோட இறுதி திசைவேகம் தெரியாது. இந்த உயரத்தை கடப்பதற்கான கால அளவு 10 செகண்ட், பேராசூட் இல்லாம. ஜி வந்து 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரியா? அப்ப இந்த லென்த் எடுத்துக்கோங்க. இந்த லென்த்துக்கு இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பேராசூட்டை திறக்கிறாங்க. பேராசூட்டை திறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு உயரம் டிராவல் பண்றாரு. எனக்கு இந்த உயரம் y1ன்னு வச்சுக்குவோம், இந்த உயரத்தை y2ன்னு வச்சுக்குவோம். இந்த இரண்டாவது உயரத்துல இங்க எனக்கு வந்து இறுதி வெலாசிட்டி வேணும். எனக்கு இந்த ரெண்டாவது லென்த் இருக்கு இல்லையா, y2, இதோட ஆரம்ப வெலாசிட்டினா y1ஓட இறுதி வெலாசிட்டி. ரெண்டு பக்கத்து பக்கத்து பாயிண்ட். சரியா? இதுக்கான டைம் எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கான g தெரியும், 2.5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் ஐடியா. எனக்கு மொத்த உயரம் இருக்கு. மொத்த உயரம் 2495 மீட்டர். சரியா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா என்னென்ன டேட்டா நான் யூஸ் பண்ணணும் யோசிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த இறுதி திசைவேகம் வேணும். அப்போ எனக்கு இதோட ஆரம்ப திசைவேகம் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் இறுதி திசைவேகம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ தட் நான் y1 டிஸ்டன்ஸை எடுக்கிறேன். இந்த y1 டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நான் முதல்ல இந்த y1ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். y1ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ், 10 செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். முதல் 10 வினாடியில் எனது தொலைவு y1. y1 கண்டுபிடிச்சலாமா? y1 equal to ut plus of gt square. u வந்து 0, ஆரம்ப திசைவேகம், of g 10 வச்சுக்கோங்க. t squared is 10 squared, அப்போ 100. அப்போ எனக்கு எவ்வளவு வருது? 1000/2, 500 மீட்டர் வருது. இப்போ எனக்கு y1ஓட வேல்யூ வந்து 500 மீட்டர். இந்த வேல்யூ 500 மீட்டர். இப்போ இந்த வேல்யூ 500 மீட்டரா இருந்துச்சுன்னா y2 என்னவா இருக்கும்? மொத்த உயரம் 2495. அதுலேருந்து 500 கழிச்சிட்டோம்னா 2495 மெதை கழிக்கணும், 500 கழிக்கணும். எவ்வளோ வருது? 5, 9, 4, 14, 5, 5, 4, 9, 1995. எனக்கு y2 வந்து 1995 மீட்டர் வருது. ஓகே, இப்போ எனக்கு இந்த தொலைவு கிடச்சிருக்கு. எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி. எனக்கு இந்த இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா நான் ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது y2ஓட இனிஷியல் வெலாசிட்டினா y1ஓட ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ y1ஓட ஃபைனல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? y1ஓட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். அதுக்கு கொஸ்டின்ல டைமோட டேட்டா இருக்கு. y1ஓட டைமோட டேட்டா 10 செகண்ட் இருக்கு. இந்த y1ஓட ஆரம்ப திசைவேகம் 0, இந்த y1ஓட இறுதி திசைவேகம் எனக்கு தெரியாது. ஸோ இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இயக்க சம்பளங்களை பயன்படுத்திக்கலாம். y1க்கான இயக்க சம்பளம் என்னன்னா vf is equal to ui plus gt. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி ஜியோட வேல்யூ 10, டைமோட வேல்யூ 10. ஸோ 100 மீட்டர் பை செகண்ட் வருது. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. y1க்கான ஃபைனல் வெலாசிட்டி. இந்த y1 டிஸ்டன்ஸ் இருக்கா, அதோட ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 100 மீட்டர் பை செகண்ட். ஸோ இப்போ y2க்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. y1ஓட ஃபைனல் வெலாசிட்டினா y2க்கு இனிஷியல் வெலாசிட்டி.
ஸோ இப்போ y2 லென்த்துக்கான டேட்டா வருது. இப்போ y2 நமக்கு y2 லென்த் இருக்கு இல்லையா? y2 தொலைவிற்கான ஆரம்ப திசைவேகம், ஆரம்ப திசைனா ui எவ்வளோ? 100 மீட்டர் பை செகண்ட். y2 தொலைவுக்கான இறுதி திசைவேகம் எனக்கு தெரியாது. y2வின் தொலைவு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1995 மீட்டர். இப்போ vf கண்டுபிடிக்க போறேன். இப்போ இயக்க சமன்பாடுகள் எனக்கு என்ன வேணும்? u இருக்கு, வெலாசிட்டி திசைவேகம் இருக்கு, தொலைவு இருக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா நம்ம இயக்க சமன்பாடு எடுத்துக்கலாம்? ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் 2gh. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி is equal to 2 plus 2gh. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க? எதிர் முடுக்கத்துடன் இறங்குகிறது சொல்லியிருக்கோம். நிகர எதிர் முடுக்கம் 2.5 meters per seconds நிகர எதிர் முடுக்கம்னா g வந்து மைனஸ். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. we don't know the vf squared, அதுல சைன் கன்வர்ஷன் பண்ணக்கூடாது. ui underscore whole square 2g வந்து மைனஸ் 2.5, h வந்து 1995. ஓகே, இதை நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். vf squared is equal to 1 2 3 4 100 square 2 into 2.5 1995 into 5 போடுங்க. 5 5 25ங்களா? 25 பாக்கி 2 ஐம்பது 45 2 47 பாக்கி 4 45 4 49 9 பாக்கி 4 5 4 9 9000. அப்போ மைனஸ் வருமா? 9975. அப்போ 10,000 மைனஸ் 9975 என்பது 25. அப்போ ரூட் எடுக்கும்போது 5 மீட்டர் பை செகண்ட். அப்போ எவ்வளோ வேகத்தை தரையில் குதிப்பாரு? 5 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் தரையில் குதிப்பார். ஒரு பெரிய ப்ராப்ளம், நிறைய கான்செப்ட் இதில் இருக்கு. கிளியரா இருக்காமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஒரு போலீஸ் குழு ஒரு ஜீப்பில் ஒரு கொள்ளைக்காரனை துரத்துகிறது. ஒரு போலீஸ் குழு, போலீஸ் பீன்னு வச்சுக்கோ, போலீஸ் குழு. ஜீப் ஒரு நிலையான வேகம் வியில் செல்கிறது. ஜீப்போட வேகம், போலீஸோட வேகம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? கொள்ளைக்காரன் ஒரு மோட்டார் சைக்கிளில் இருக்கிறான். அவன் ஜீப்பில் இருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்கும்போது கொள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, கொள்ளைக்காரனுக்கு ஏதாவது சிம்பிள் வச்சுக்குவோம், டின்னு வச்சுக்குவோம். கொள்ளைக்காரன் ஜீப்பில் இருந்து, போலீஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான்? எக்ஸ்ன்ற தூரத்துக்கு. போலீஸ் நம்ம ஜீப்னு ஜேன்னு வச்சுக்கோம், போலீஸ் ஜேன்னு வச்சுக்கோங்க. ஜீப்புக்கும் கொள்ளைக்காரன் டிக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸ். அவன் ஓய்வில் இருக்கிறான். கொள்ளைக்காரன் ஆரம்ப திசை வேகம் 0, பட் ஜீப்போட ஆரம்ப திசை வேகம் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓய்வில் இருக்கிறான். சரியா? ஓய்வு நிலையான விகிதத்தில் முடுக்கி விடுகிறான்னா முடுக்கம் வந்து கான்ஸ்டன்ட். ஓய்வில் இருந்து முடுக்கம் கான்ஸ்டன்டா இருக்கு. போலீஸ் கொள்ளைக்காரனை பிடிக்க முடிந்தால், நோட் திஸ் வேர்ட், போலீஸ் கொள்ளைக்காரனை பிடிக்க முடிந்தால் பின்வரும் எந்த உறவு உண்மையானது? போலீஸ்னால அந்த கொள்ளைக்காரனை பிடிக்க முடிந்தால் அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்ப கொள்ளைக்காரனை பொறுத்த மட்டும் டிஸ்டன்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆரம்பத்துல ஜீப் இங்க இருக்கு, ஆரம்பத்துல டி இங்க இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸ் இருக்கு. சரியா?
இப்போ வந்து அந்த கொள்ளைக்காரன் மூவ் ஆயிடுவான். மூவ் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே வந்து இருக்கும்போது சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் அடிஷ்னல் டிஸ்டன்ஸ் இந்த ஜீப்பு என்ன பண்ணணும், நேராக மூவ் ஆகி வந்து இந்த இடத்துல பிடிச்சிடணும். இப்போ ஜீப்பும் கொள்ளைக்காரனும் ஒரு இடத்துல இருப்பாங்க. பிடிக்க முடிஞ்சால் ரெண்டு பேரும் இங்கேருந்து பிடிச்சிருவாங்க இல்லையா? இப்போ பிடிக்கிற டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். இது வந்து x2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், சரியா? திருட்டு அந்த கொள்ளைக்காரன் வேகமாக போயிட்டு இருக்கிறான், பின்னாடி வேகமாக அது பிடிக்கணும். ஆனால் இவங்க திசைவேகம் வந்து இப்போ வந்து நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறேன்னா, இப்போ இந்த கொள்ளைக்காரனுக்கான ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? நம்ம del x is equal to ut plus half at squared. கரெக்டா? இப்போ கொள்ளைக்காரனோட இறுதி நிலை del x மைனஸ் xi. நான் வந்து கிளாஸ் நடத்தும்போது del x போட்டு நடத்திருப்பேன் உங்களுக்கு. ஆரம்ப திசைவேகம் கொள்ளைக்காரனுக்கு ஆரம்ப திசைவேகம் 0வா இருக்கும். பிளஸ் 0 பிளஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியாது. கொள்ளைக்காரன் ஆரம்ப நிலை நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க எடுக்கிறேன். ஜீப்ல நான் வந்து ஆதி புள்ளியா எடுக்கிறேன். ஆதி புள்ளியா இருக்கும்போது கொள்ளைக்காரன் ஆரம்ப நிலை வந்து இதுதான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கொள்ளைக்காரன் வந்து ஜீப் வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ கொள்ளைக்காரன் இறுதி நிலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொள்ளைக்காரன் இறுதி நிலையும் ஜீப்பின் இறுதி நிலையும் சமமாக இருக்கிறது. கரெக்டாப்பா? புரியுதா அந்த கான்செப்ட்? இந்த இடத்துல திருப்பி சொல்லவா? சரி, நான் ரிப்பீட் பண்றேன். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ரிப்பீட் பண்றேன். வெரி சிம்பிள் ஐடியா. இந்த ஒரு நாட்டை எடுத்துட்டீங்கன்னா ஜீப் இங்க இருக்குங்க, கொள்ளைக்காரர் இங்க இருக்கிறாரு, ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஆரம்ப நிலை இடைப்பட்ட தொலைவு xi-ன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து ஆதி புள்ளி எடுக்கணும் இல்லையா? ஆதி புள்ளி வந்து 0,0 இப்படி இருக்கு. இப்போ கொள்ளைக்காரன் மூவ் ஆகுறாரு, ஜீப்பு மூவ் ஆகுது. ஜீப் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, சரியா? உங்களோட ஆரம்ப திசை வேகம் 0, ஆனா முடுக்கம் வந்து கான்ஸ்டன்டா. இப்போ என்ன ஆகும்? ஜீப்பு ஓடிக்கிட்டே இருக்கும், துரத்திக்கிட்டே இருப்பாங்க, கொள்ளைக்காரரும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு புள்ளியில ஏதாவது ஒரு நிலையில் ஜீப் பின்னாடி வேகமா வந்து ரெட் கலர் லைன் போட்டுக்கும். கொள்ளைக்காரருக்கு ரெட் கலர், கொள்ளைக்காரர் போயிட்டே இருக்கிறாரு. கொள்ளைக்காரர் ஒரு நிலையில இருக்கும்போது பின்னாடி அவர் ஜீப்பு கொள்ளைக்காரரை ஒரு இடத்த பிடிச்சிருது. இது டி, இது ஜி, சரியா? இப்ப வந்து ஜீப்போட நிலையும் கொள்ளைக்காரோட நிலையும் சமமா இருக்குமா? ஆரிஜின்ல இருந்து இறுதி நிலை. இப்ப புரியுதாமா? இப்ப ஜீப்புக்கும் கொள்ளைக்காரருக்கும் இறுதி நிலை XF, சரியா? ஃபைனல் பொசிஷன். இறுதி நிலை ஜீப்புக்கும் கொள்ளைக்காரருக்கும் சமமா இருக்கு. இது என்னோட நோட். இப்ப நான் வந்து கொள்ளைக்காரருக்கான ஃபார்முலா, ஏன்னா கொள்ளைக்காரரோட முடுக்கம் வந்து மாறிலியா இருக்கு இல்லையா? அப்ப இயக்க சார்பாடுகள் பயன்படுத்திக்கலாம். இப்ப கொள்ளைக்காரருக்கான ஃபார்முலா எழுதுறேன். del x equal to ut plus half at square. del x இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை இஸ் ஈக்குவல் டு கொள்ளைக்காரரின் ஆரம்ப திசைவேகம் 0 போயிரும் half at square. xஐங்கிறது ஆரம்ப நிலையா? xஐங்கிறது ஆரம்ப நிலை, நான் xன்னு வச்சுக்கிறேன். xf இறுதி நிலை, தட் இஸ் xi ஈக்குவல் வந்து சைடு போகும்போது பிளஸ்ன்னு வந்துடும். இப்போ xf இறுதி நிலை யாருக்கு சமமா இருக்கு? ஜீப்புக்கும் சமமா இருக்கு, கொள்ளைக்காரருக்கும் சமம். இப்போ ஜீப்புக்கு எக்ஸுக்கு ஃபார்முலா எழுதுங்க. ஜீப்புக்கு xf ஃபார்முலா எப்படி எழுதலாம்? velocity of jeep is equal to distance of jeep divided by time taken by jeep. இப்போ xf is equal to என்ன சொல்லலாம்? velocity of the jeep into time taken. எழுதலாமா?
எக்ஸுக்கு கூட ஜி போல டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ வெலாசிட்டி இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். தட்ஸ் ஆல். கிளியராம்மா? இந்த எக்ஸ்எஃப் ரீப்ளேஸ் பண்ணது புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்க போறேன். என்ன பண்ண போறோம்னா ஆஃப் ஏ டி ஸ்கொயர் மைனஸ் விடி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த விடி இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இது வந்து பல்லுறுப்புக்கோவையில் வருமா? இப்போ ஃபார்முலா எழுதுங்க. டைமை கண்டுபிடிக்கணும். டைமோட ஃபார்முலா என்ன இருக்கும்? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac டிவைட் பை 2 ஃபார்முலா. எது பி? டீக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. டீக்கு பக்கத்தில் வி இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ பை 2 டி ஸ்கொயர் இருக்கு. டி ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஏ. இப்போ ஏ என்பது ஆக்சிலரேஷன் பை 2. இப்போ நான் ஏ வந்து ஆல்ஃபான்னு மாற்றிக்கிறேன், கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதுக்காக ஏ போல நான் ஆல்ஃபான் டேர்ம் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிங்க என்பது டீக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் பி. என்ன இருக்கு? மைனஸ் வி இருக்கு. சிங்கிறது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ் தான் கான்ஸ்டன்ட். இந்த டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ டைமோட டேட்டா எடுங்க. டைம்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. பி என்பது மைனஸ் வியா? மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் வி போட்டுக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஏங்கிறது ஆல்ஃபா பை 2 மைனஸ் 4a டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. ஏங்கிறது ஆல்ஃபா பை 2. 2 கேன்சல். p is equal to plus v plus or minus root of v squared minus 2 alpha x divided by. இப்போ டீக்கு எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நடக்கணும். டீயோட வெளியே எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ மைனஸ் இக்னோர் பண்ணுங்க. v plus root of v squared minus 2 alpha x divided by alpha. t always பாசிட்டிவ். எப்போதுமே t வந்து பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. அப்போ இந்த டேர்ம் பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற டேர்ம் பாருங்க. இப்போ v கிரேட்டர் தென் 2 ஆல்ஃபா எக்ஸா இருந்தால் தான் இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ் வரும். ஒருவேளை v ஸ்கொயர் லெஸ் தென் 2 ஆல்ஃபா எக்ஸா இருந்தா இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் நெகட்டிவா மாறிடும். சரியா? ஸோ நம்ம கன்க்ளூஷன் எப்படி கொடுக்குறோம்னா இந்த டி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். இதான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா v ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா எக்ஸ் இருந்தா எனக்கு டைம் வந்து பாசிட்டிவா இருக்கும். கிளியராப்பா? திஸ் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப். இதுதான் நம்மளோட உண்மையான தொடர்பு. v ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா எக்ஸ். அப்போ ஆப்ஷன் 3. கொஞ்சம் காப்பி பண்ணிட்டு இருங்கம்மா, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தரலாம். நீங்க மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தானப்பா? நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா பியூர் சயின்ஸா? ஓகே ஓகே. நீங்க ஜேயும் எழுதலாம். சரியா? அப்படியா? உங்களுக்கு நான் யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதில் இருக்கிற மேக்ஸ் வீடியோலாம் பாருங்க, அது போதும். உங்களுக்கு இங்கிலீஷ் சேனல் நிறைய இருக்கு, தமிழ் சேனல் இல்லை. தமிழ் சேனல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர் மேக்ஸுக்கான கிளாஸ் அப்லோட் பண்றாரு. ஒவ்வொரு இப்போ செட்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க ஜேஇ கிளாஸுக்காக. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ஜேஇ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இரண்டுல இது கிடைச்சாலுமே நல்ல ஒரு ஃபியூச்சர் இல்லை. கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணணும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் வீட்டில் டிவி இருக்கு இல்லையா, டெய்லி ஒரு ½ பாருங்க. கொஞ்சம் வந்துடும். சரி, ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே.
v என்ற நிலையான வேகத்தில் ஒரு ரயில் சென்று கொண்டிருக்கும் போது, பிசிக்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போறோம். v என்ற நிலையான வேகத்தில் ஒரு ரயில், நான் வந்து ரயில் ஏன்னு வச்சுக்கிறேன். ரயில் ஏ, அதான் VA, நிலையான வேகத்தில் போனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதன் திசை வேகம் மாறிலி. முதல்ல ஒண்ணா எடுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் பிசிக்ஸை பார்ப்போம். திசை வேகம் என்பது மாறிலி. அதன் ஓட்டுநர் அதே பாதையில் தனக்கு முன்னால் மற்றொரு ரயில் v என்ற நிலையான வேகத்தில் அதே திசையில் செல்வதை காண்கிறார். அதே திசையில் ஸ்மால் வினா அது வேற, திசை வேகம் வந்து வேற. அப்ப முன்னொரு ரயில், மற்றொரு ரயில் அதே திசையில் VB என்ற திசை வேகத்தில், மாறிலி திசை வேகத்தில் செல்கிறது. இங்கேயும் திசை வேகம் மாறிலி. VA வேகம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். A என்ற ரயில் இங்க இருக்கு, அசியூம் பண்ணிக்கோங்க. இது B என்ற ரயில், டப்பாவை ரயில் அசியூம் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறது. அதே திசை. ரயிலுக்கு இடையேயான தூரம் x எனில், ரெண்டு ரயிலுக்கு நடுவே தூரம் வந்து x. மோதலை தவிர்க்க ரயிலின் குறைந்தபட்சம் மந்த நிலை என்னவாகும்? மோதலை தவிர்க்கனா, இப்ப வெலாசிட்டி ஆஃப் A வந்து வெலாசிட்டி ஆஃப் B. இப்ப A என்ற ஒரு வெலாசிட்டி, இதான் பிசிக்ஸ். A என்ற ஒரு வெலாசிட்டி B என்ற ஒரு வெலாசிட்டி அதிகமா இருந்தா என்ன பண்ணிடுவார்? நேரா போய் மோதிடுவார். சரியா? அப்ப இவர் வேகமா வர்றாருன்னு அர்த்தம். அப்பதான் மோத முடியும். இப்ப மோதலை தவிர்க்க அவர் குறைந்தபட்ச மந்த நிலை, மந்தநிலை ஆக்சிலேஷன் எவ்வளவு? டி ஆக்சிலேஷன் குறைக்கிறாரு இல்லையா? முடுக்கத்தை குறைக்கிறாரு. அப்ப இதுனா அது எதிர்மறை முடுக்கம். எதிர்மறை முடுக்கம் கொடுக்கிறாரு. குறைந்தபட்ச முடுக்கம் என்றால் என்ன? இது இங்க கன்ஃபியூஷன். குறைந்தபட்ச முடுக்கம்னா இங்கே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது டயக்ராம் போறேன். இந்த பொசிஷன்ல A இருந்திருக்கு, இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு? B இருந்திருக்கு. B டே இங்க வந்து நிப்பாரு. இங்க வரும்போது சம் தொலைவு போயிருப்பாரு. A பின்னாடியே வந்துட்டு என்ன பண்ணணும்? கரெக்டா எட்ஜில் வந்து நிக்கணும், மோதக்கூடாது. கரெக்டா அந்த பக்கத்தை ஒரு பின் பாயிண்ட்ல இருக்கும், கொஞ்சம் நாங்க மோதிடும். அதான் குறைந்தபட்ச மந்த நிலை. இதான் கொஸ்டின். இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? அந்த குறைந்தபட்ச மந்த நிலை என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி நடத்தாம நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே திசையில் பயணித்தால், இப்ப ஏயின் திசை வேகம் பிஐ பொறுத்து அப்படின்னா திசைவேகம் A மைனஸ் திசைவேகம் B, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரியா? இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து முடுக்கத்தை குறைக்கிறாரு. முடுக்கம் வந்து எதிர்மறை முடுக்கம். ஏவின் முடுக்கம் வந்து எதிர்மறையா இருக்கு. B வந்து எந்த வேலையும் பண்ணல, B அதே வேகத்துல தான் போறாரு. ஸோ இப்ப எனக்கு என்ன தொலை டிஸ்டன்ஸ் இருக்கு? டிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஷன் இங்க இருக்கு எனக்கு. இப்ப மோத போறாரு. இவங்களோட ஆரம்ப திசை வேகம் இருக்கு. இப்ப இறுதி திசை வேகம் என்னவா இருக்கும்? இதான் என்னோட பாயிண்ட். ஆரம்பத்துல ரெண்டு பேர் உள்ள திசை வேகம் வந்து VA மைனஸ் VBன்னு சொல்லிட்டேன். வந்து கரெக்டா மோதும் போது ரெண்டு பேரோட திசை வேகமும் ஒரே மாதிரி இருக்கும். VA இஸ் ஈக்குவல் டு VB. சரியா? அப்ப ரிலேட்டிவ் திசை வேகம் போட்டோம்னா VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஆரம்ப நிலை, இது வந்து இறுதி நிலை. ஃபார்முலா எழுதிக்கோங்க. இறுதி திசை வேகம் மைனஸ் ஈக்குவல் டு ஆரம்ப திசை வேகம் பிளஸ் 2A இன்ட்டு கடந்த தொலைவு. இப்ப இறுதி திசைவேகம், இறுதி நிலை திசைவேகம் 0 ஆகிறது. ஆரம்ப நிலை திசைவேகம் என்னவா இருக்கு? VA மைனஸ் VB த ஹோல் ஸ்கொயர் இருக்கு.
எனக்கு முடுக்கம் எதிர்மறை முடுக்கம் ஏ. இந்த எக்ஸுங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆரம்ப தொலைவு. இது எப்படி சார்ட் அவுட் பண்ணனா 2ax is equal to va minus vb the whole square. So a is equal to va minus vb the whole square divided by x. உங்களுக்கு வந்து நான் ரிலேட்டிவ் லெசன் நடத்தாம விட்டுட்டோம். ஸோ அது புரியாது. நான் திருப்பி ரிலேட்டிவ் லெசன் நடத்துறேன் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? va ஸ்கொயர் மைனஸ் vb ஸ்கொயர் பை 2x va ஸ்கொயர் மைனஸ் vb ஸ்கொயர் பை 2x இந்த இருக்கு. நாலாவது ஆப்ஷன். கொஸ்டின்ல வந்து விஏக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? கேபிட்டல் வி வச்சுக்கிறாங்க. விபிக்கு ஸ்மால் வி வச்சுக்கிறாங்க. தட்ஸ் ஆல். கிளியரா இருக்காப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஆஃப் ஆன் ஆயிடுச்சா? ஒரு நகரும் முதல் இரண்டாவது மூன்றாவது வினாடிகள் முறையே. பாருங்க, முதல் வினாடினா முதல் 0 to 1 செகண்ட் அர்த்தம். சரியா? முதல் வினாடி அதோட வேகம் வந்து 5 மீட்டர் பை செகண்ட். இரண்டாவது வினாடினா 1 to 2 செகண்ட்ஸ், அதோட வேகம் வந்து 10 மீட்டர் பை செகண்ட். மூன்றாவது வினாடினா 2 to 3 செகண்ட்ஸ், அது வேகம் வந்து 15 மீட்டர் பை செகண்ட் அர்த்தம். சராசரி வேகத்தை கொண்டுள்ளது. இந்த 3 வினாடிகளில் கார் கடந்த மொத்த தொலைவு. கார் கடந்த மொத்த தொலைவு கேட்கிறாங்க. கொஸ்டின்ல கொடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம் தான் கொடுத்துக்கலாம். இது வந்து முடுக்கம் அடையாது. முதல் செகண்ட் இருக்கிற சராசரி திசைவேகம். ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? சராசரி திசைவேகம் சீக்வல் டு தொலைவு பை டைம் டேக்கன். இப்போ தொலைவு சீக்வல் டு வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன். அப்போ முதல் ஒரு செகண்ட் அவரோட தொலைவு என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திசைவேகம் இன்டு டைம். திசைவேகம் எவ்வளோ? 5, டைம் வந்து 1 செகண்ட். ஸோ 5 மீட்டர் போயிருப்பாரு. அடுத்த ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தொலைவு போயிருப்பாரு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான். வெலாசிட்டி 10, டைம் 1, ஸோ 10 மீட்டர்ஸ். எகெயின் மூணாவது தொலைவு என்னவா இருக்கும்? வெலாசிட்டி இன்டு டைம் தான் இருக்கும். மூணாவது செகண்ட்ல வெலாசிட்டி எவ்வளோ? 15, டைம் 1, ஸோ 15 மீட்டர். மொத்த தொலைவு என்ன இருக்கும்? 15 + 10 25, 25 5 30, ஸோ 30 மீட்டர். கிளியரா? இந்த கொஸ்டின்ல முடுக்கம் கொடுக்கல, சராசரி திசைவேகம் கொடுத்துட்டோம். சரியா? சராசரி வேகம். அதனால இது ஈஸியா பிடிச்சிட்டோம் ப்ராப்ளத்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முடுக்கம் கொடுத்துட்டான். ஒரு சீரான முடுக்கம்னா என்னதுமா? முடுக்கம் வந்து மாறிலி. ஒரு சீரான முடுக்கத்துடன் நகரும் ஒரு பொருளின் சராசரி, ஒரு சீரான முடுக்கத்துடன் நகரும் ஒரு பொருளின் சராசரி திசைவேகம் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தது வந்து சராசரி திசைவேகம், பொருளோட சராசரி திசைவேகம் கொடுத்துருக்காங்க. அதாவது வி ஆவரேஜ். ஒரு சீரான முடுக்கத்துடன் நகரும். முதல் டேட்டா எழுதிடுவோம். முடுக்கம் வந்து மாறிலி. ஓகேவா? நகரும் ஒரு பொருளின் சராசரி திசைவேகம் 3.6 மீட்டர் தூரம் பயணித்த பிறகு, அது சராசரி திசைவேகம் எவ்வளவு இருக்குன்னா 0.34 மீட்டர் பை செகண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. தூரத்தை 3.06 மீட்டர். 3.06 மீட்டர் பயணித்த பிறகு அந்த சராசரி திசைவேகம் 0.34 மீட்டர் பை செகண்ட். முடுக்கம் வந்து மாறிலின்னு சொல்லுது. முடுக்கம் மாறிலின்னு சொல்லிட்டாலே நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷனை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஆடியோ ப்ராப்ளம் வருது இல்லையா? சரி,